தமிழகத்துல மொத்தம் இருக்க 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில இருக்க ஒரு தொகுதின்னு மொத்தம் 40 தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டத்துல நடைபெற இருக்கு. நேற்று மாலையோட கட்சிகளோட தீவிர பிரச்சாரம் நிறைவடைஞ்சிருக்கு. வாக்களிக்கிறதுக்கு இன்னும் 24 மணி நேரம் கூட முழுசா இல்லாத சூழல்ல தேர்தல் களம் இப்பவே பரபரப்படைஞ்சிருக்கு. வாக்களிக்க இருக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக 10,214 பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசின் போக்குவரத்து துறை அறிவித்திருந்தது. அதன்படி சென்னையிலிருந்து 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் 2,970 சிறப்பு பஸ்கள் என 2 நாட்களுக்கு மொத்தம் 7,154 பஸ்கள் இயக்கப்படுகின்றன. பிற ஊர்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 2 நாட்களுக்கு 3,060 பஸ்கள் இயக்கப்படுகின்றன. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 1,48,800 பேர் பயணம் செய்திருக்கிறார்களாம். இன்னும் 46,503 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்களாம். இதே நிலைமைதான் ரயில் பயணத்திலும் நீடிக்கிறது. பேருந்து, ரயில் ஒருபுறம் இருக்க சென்னையிலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் என்று ஆயிரக்கணக்கான பேர் விமானத்திலும் பயணித்து வருகின்றனர். பயணிகள் கூட்டம் அலை மோதுவதால் விமான டிக்கெட் கட்டணத்தை பல மடங்கு அதிகரித்துள்ளன விமான நிறுவனங்கள். உதாரணத்திற்கு சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல விமான டிக்கெட் கட்டணம் 3,957 ரூபாயிலிருந்து 12,716 உயர்த்தியிருக்கின்றனர். இதே நிலைமைதான் மற்ற ஊர்களுக்கும். தேர்தல் வாக்குப்பதிவை காரணம் காட்டி விமான கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி இருப்பதால் பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். ஜனநாயக கடமையை நிறைவேற்ற அரசு உதவி புரியும் என்று எதிர்பார்த்தால் வாக்களிக்க செல்லாதவாறு முடக்குவதாக புலம்புகின்றனர் விமான பயணிகள். இன்னும் பலர் வாக்களிக்கும் முடிவையே கைவிட்டு வீட்டுக்கே திரும்பிவிட்டார்களாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.